வணக்கம். மார்னிங் மூணு சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பியஸ்ட் ஃபாதர்ஸ் டே. ஒரு ஃபாதரும் அவங்க பையனை எப்படியாவது ஒரு ட்ரீமை அச்சீவ் பண்ண வைக்கணும், நம்ம பசங்களை எப்படியாவது அவங்களோட கனவுகளை நினைவாக்கணுங்கிறத போராட்டத்தில் ஒரு முக்கியமான நபர் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே அப்பா தான். அந்த அப்பாவோட நாளில் நீங்கள் எல்லாருமே அப்பாவை நினச்சி அவங்களே கண்டிப்பாக பெருமைப்படுத்துங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அப்பா இல்லாமல் நம்ம கிடையாது. அப்பா அம்மா 2 பேர்களுமே நம்மளோட தெய்வங்கள். அவங்களோட முன்னேற்றத்தில் நம்மளுக்கும் அவங்களோட வளர்ச்சி தான் நம்ம வளர்ச்சி. இப்போ குகன் இந்த வெயிலில் ஸ்கேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறான். நெக்ஸ்ட் மந்த் அவனுக்கு நெக்ஸ்ட் வீக்கு டோர்னமெண்ட் இங்கே தான் நடக்க போகுது. சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. ஓகே, இந்த வெயில்லையும் அவன் ஆர்வமாக ப்ராக்டிஸ் பண்ணுறான் பாருங்கள். வெயிலையும் பொருட்படுத்தாமல் எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும், நம்ம அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம நிற்க முடியும். அதாவது விளையாட்டில் மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட்டு அவங்க கூட சப்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. குகன், இந்த வெயிலில் எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க? நான் இங்கே வரைக்கும் நான் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வரும். ஓகே, நீங்கள் பார்க்கலாம் நான் எவ்வளோ ஃபாஸ்ட் போகிறேன். ஓகே, இப்போ குகன் எவ்வளோ ஃபாஸ்ட்டு போகிறான், எவ்வளோ டைமிங்குள்ளே அவன் ரீச் ஆகுறான். அதுதான் இந்த ஸ்கேட்டிங்கில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னொன்று, அவங்களோட ஸ்டாமினாவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ குகன் அதாவது 40 டிகிரி அடிக்குது வெயில். அந்த வெயிலில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வெயிலே பொருட்படுத்தாமல் அந்தளவுக்கு ஒரு ஆர்வம், எப்படியாவது ஸ்கேட்டிங்கில் சாதிக்கணுங்கிற ஒரு வெறி, அதுதான் குகன் இந்த அளவுக்கு பண்ணுறான். பண்ணுங்க பார்ப்போம். காலத்தில் நம்ம பசங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது தன்னம்பிக்கை எப்படி வளர்த்துக்கணும். அதேமாரி ஒரு ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு அவங்க எந்தளவுக்கு பயிற்சிகள் எந்தளவுக்கு முக்கியம். காலையில் எழுந்திரிச்சோடனே அவங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி, நல்ல வார்ம் அப் பண்ணி அவங்க அந்த ஸ்கேட்டிங்கை டைமிங்கில் அவங்க ரீச் பண்ணால் மட்டும்தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் வர முடியும். அதுக்கு சமநிலையாக அவங்க உடம்பை கட்டுக்கோப்பாகவும் வச்சுக்கிட்டு திறமையை மேம்படுத்துறதுக்கு வெற்றியை நோக்கி அவங்க தன்னம்பிக்கையும் ஒழுக்கத்தமான ஒரு விளையாட்டையும் அவங்க பயிற்சியை மட்டும்தான் அதை ரீச் பண்ண முடியும். இந்த ஸ்கேட்டிங்கை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்பீடும் ஸ்டாமினாவும் அந்த டைமிங்குள்ளே ரீச் ஆகிறதுக்கு பல தடைகளை தாண்டி தான் அந்த சவாலை வெல்ல முடியும். அதாவது பல வேர்வை துளிகள் தான் நாளைக்கு வெற்றியின் விதையாக மாறும். அப்படி நம்ம ஸ்கேட்டிங்கில் முயற்சி பண்ணுறோம். அதாவது மக்களே, ஸ்கேட்டிங்கை பொறுத்தவரையும் நான் அவனுக்கு பயிற்சி கொடுத்தது எப்படின்னா, நான் ஒரு எலக்ட்ரிக் பைக்லேயும் அவன் ஒரு ஸ்கேட்டிங்கை வச்சுட்டு மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்போதைக்கு அவன் லெக் மூமெண்ட் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வருது, எந்தளவுக்கு ஸ்பீடாக போகிறான்னு அந்த டைமிங்கை வச்சு நான் கேல்குலேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ அவனோட ஸ்டாமினா நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. இது கோனை வச்சு கூட ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட எலும்புகள் நல்லா பெண்டாக நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். இப்போ குகன் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஸ்கேட்டிங்கோட வீல் பெரிய வீலு. அதனால் உங்களுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே பயங்கர ஸ்பீடாக போகும். அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதும் அவங்க காலில் தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கேட்டிங்லேயே 2-3 ஸ்டேஜ் சொல்லலாம். நார்மல் ஸ்கேட்டிங் ஷூலாம் பார்த்திங்கன்னா பின்னாடியே பிரேக் இருக்கும். காலை நம்ம அப் சைடில் திருப்பினோன்னா அந்த பிரேக் பேடு டக்குன்னு உங்களுக்கு நிறுத்துறதுக்கான ஒரு பேலன்சிங் கிடைக்கும். ஆனால் ஸ்பீட் ஸ்கேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கண்ட்ரோலில் லெக் மூமெண்ட்டில் தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ணி நிறுத்த முடியும். ஏன்னா லெக் மூமெண்ட்டை எந்தளவுக்கு அவங்க ஸ்பீடு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் பாடியோட மூமெண்ட்டை வச்சு அவங்க பிரேக்காகவே அவங்க பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா லெக்கோட மூமெண்ட்டில் தான் அந்த ஸ்பீடே போகிறதால அதை வச்சு அவங்க பிரேக்காக பயன்படுத்துவாங்க. ஏன்னா இதில் பிரேக்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஸ்கேட்டிங்கை நம்ம ஒரு சாம்பியன்ஷிப்பில் போய் கலந்துக்கிறோம் அப்படின்னா அந்த டைமிங் தான் சீக்கிரமாக நம்ம ரீச் பண்ணி ஃபஸ்ட் ப்ளேஸை ரீச் பண்ண முடியும். அதாவது ஒரு 800 மீட்டரில் என் பையன் கலந்துக்கிட்டான். ஒரு 3-4 ரவுண்டு ஆக்சுவலாக ஸ்டாமினா அந்த ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே மொத்தமாக போயிடும். அதுக்கப்புறம் அவங்க சில பேர் தோல்வியை சந்திக்கக்கூடிய நேரம் வந்துடும். என்ன ரீசன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட்லேயே மொத்த எனர்ஜியும் அவங்க கொட்டிடக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 ரவுண்டு வைக்கிறாங்கன்னா 5 ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் அப்படியே ஸ்டாமினா மெயின்டைன் பண்ணணும், செகண்ட் ரவுண்டில் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதாவது 4th பிளேஸ் 5th பிளேஸில் இருக்கிறவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வருவான். அது காரணம் அவன் ஸ்டாமினாவை எப்படி எனர்ஜியை மெயின்டைன் பண்ணி அந்த டார்கெட்டை எப்படி அச்சீவ் பண்ணுறது, நம்ம எப்படியும் இந்த சாம்பியன்ஷிப்பில் கண்டிப்பாக ஸ்கேட்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸ் வரணுங்கிற அந்த ஒரு வெறித்தனமான ப்ராக்டிஸ் தான் ஒருத்தனை ஜெயிக்க வைக்கும். இதை பொறுத்த வரைக்குமே நம்மளோட லெக் பேலன்சிங் ப்ளஸ் ஸ்டாமினா, அவங்களோட பாடியோட கண்ட்ரோல்ஸ், மைண்ட் கண்ட்ரோலும் இதில் இருக்குது. அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் இந்தமாரி ஒரு ஸ்கேட்டிங் ஹெல்த் பெனிஃபிட்ஸை நிறையாவே நம்ம பார்க்கலாம். இது எல்லா பசங்களும் கற்றுக்கிட்டாங்க மட்டும்தான்
அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், எல்லா மூமெண்ட்ஸும் அவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்பீடான ஆக்டிவிட்டியாக இருக்கும். இது பண்ணிட்டு வரும்போது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பசங்களுக்கும் வந்து ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, இந்தமாரி அவங்க வந்து ஒரு விளையாட்டை கற்றுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு டார்கெட்டை நோக்கி அவங்க பயிற்சி படும்போது பல விஷயங்கள்லாம் அவங்களோட கவன சிதறுதல் இல்லாமல் ஒரு கவனித்து ஒரே விஷயத்தை கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த விளையாட்டெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இது மட்டும் நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாது. நிறைய வந்து அதாவது மல்டி ஸ்கில் ஹேபிட்டை நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஜஸ்ட்டு பேரண்ட்ஸ்னால் ஒன்லி ஸ்கூல் ஃபீஸை கட்டிட்டு நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம ஆஃபீஸ் போகிறோம், டெய்லியும் வந்து பசங்க எப்படி படிக்கிறாங்கன்னு மட்டும் நம்ம மானிட்டர் பண்ணக்கூடாது. அவங்களோட மல்டி ஸ்கில் ஹேபிட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணுறது ஒரு பேரண்ட்ஸ்க்கும் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஒரு குழந்தைக்கும் ஒரு தனித்திறமை ஒன்று இருக்கும். அந்த தனித்திறமையை கண்டுபிடிச்சி அந்த தனித்திறமையை வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்னால் அதாவது ஃபாதர் மதர் தான். ஃபாதர் மதர் எப்படி வந்து அந்த சின்ன 10 வயசுக்குள்ளே அந்த குழந்தைகளுக்குள்ள திறமையை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுக்கு பயிற்சியை கொடுத்து அதோட தொலைநோக்கு பார்வை, அதாவது என்றைக்காவது அந்த ஒரு பயிற்சி மூலமாக அவன் வந்து அதில் வெற்றி அடைவான் அப்படின்னு நம்பிக்கையோட நம்ம கொடுக்குற பயிற்சியும் நம்ம கொடுக்குற மல்டி ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணுறதும் இது எல்லாமே ஃபாதர் மதர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது குழந்தைங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதே நேரத்தில் அவங்களோட திறமைகளை வளர்த்து திறமைகளை கண்டுபிடிங்க, அதுக்கான பயிற்சிகளை கொடுங்க. நாளை குழந்தைகள் நாளைக்கு வந்து நம்ம அப்பா வந்து நம்ம திறமையை கண்டுபிடிச்சாரு, அதனால் நம்ம ஜெயித்தோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்கள்ல, அது வந்து நமக்கு மிகப்பெரிய பெருமை. அதாவது ஒரு பேரண்ட்ஸுமே வந்து அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எந்த அளவுக்கு அப்பா அம்மா நேசிக்கும் குழந்தைகள் இந்த உலகத்தில் நிறையா இருக்காங்க. அதேமாரி இன்றைக்கி வந்து ஃபாதர்ஸ் டே. இந்த ஃபாதர்ஸ் டேயில் கண்டிப்பாக உங்கள் பசங்களையும் மல்டி டேலண்ட்டாக நீங்கள் வந்து கொண்டு வாங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நீச்சலில் நல்லா ஃபெமிலியராக இருக்கும், அது நமக்கு தெரியாது. அதேமாரி ஒரு குழந்தைங்க ஒரு விஷயத்தில் இருக்கும், அதை வந்து நுணுக்கமாக பார்த்தா தான் நமக்கு புரியும். அந்தமாரி நம்ம நுணுக்கமாக பார்த்து அவங்க திறமைகளை வளர்க்கக்கூடிய தன்மை ஒன்லி பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும்.